வணக்கம். ஒரு புதிய மாதத்தோட தொடக்கத்துல நிக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள எத்தனை கேள்விகள் எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நினைச்சு ஒரு பக்கம் பாரமாவும், எதிர்காலத்தை நினைச்சு ஒரு சின்ன கவலையும் கூட இருக்கலாம். ஆனா ஒன்னு மட்டும் நான் சொல்றேன், இந்த மார்ச் மாசம் உங்களுக்காகவே ஒரு புது அத்தியாயத்தை எழுத காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க போற ஒரு அற்புதமான காலமா இது இருக்க போகுது. பாருங்க, இந்த வர்ற மாதத்தோட முழு பலனையும் இந்த ஒரு வரியிலேயே சொல்லிடலாம். இது உங்களுடைய கடின உழைப்பும் உங்க அதிர்ஷ்டமும் ஒன்னா சேரப்போற நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இத்தனை நாளா நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்ளோ உழைச்சிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் இப்போ ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. நீங்க போட்ட விதைகளெல்லாம் இப்போ முளைச்சு பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. உங்க உழைப்பு வீண் போகல, அதுக்கான அறுவடையை நீங்க நிச்சயமா செய்ய போறீங்க. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்களும் எங்களோட தொடர்ந்து வரணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. சரி, வாங்க இந்த மார்ச் மாசம் மிதுன ராசிக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த மாசம் ஏன் ஒரு பொன்னான காலம்னு சொல்றோம்னு ஆழமா பாப்போம். அதுக்கப்புறம் வேலை தொழில் விஷயங்கள்ல என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா உங்க குடும்ப வாழ்க்கையில வரப்போற சந்தோஷத்தையும், அப்புறம் மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கான சில சிறப்பு வழிகாட்டுதலையும் பார்த்துட்டு, கடைசியா ஆரோக்கியம் மற்றும் சில முக்கிய குறிப்புகளோட இதை நிறைவு செய்யலாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு சூப்பரான மாசமா இருக்க போகுது. வானத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைய உருவாக்க போகுது. இது ஏதோ ஒரு சாதாரண மாசம் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இப்போ நீங்க திரையில பாக்குற இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வெறும் கிரகங்களோட லிஸ்ட் இல்ல, இது உங்க வெற்றிக்கான ஒரு வானத்து வரைபடம். அதிர்ஷ்டத்தையும் சொகுசியும் கொடுக்கிற சுக்கிரன் உங்க தொழில் ஸ்தானமான 10வது வீட்டுல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அதே இடத்துல கடின உழைப்புக்கு காரகனான சனியும் இருக்கார். உங்க ராசிநாதனான புதன் பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டிலிருந்து உங்க புத்திசாலித்தனத்தை இன்னும் அதிகமாக்குறார். இது மட்டும் பத்தாதுன்னு மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பதவியும் அதிகாரத்தையும் கொடுக்கிற சூரியனும் இதே 10ஆம் வீட்டுக்கு வர்றார். யோசிச்சு பாருங்க, கடின உழைப்பு, அதிர்ஷ்டம், புத்திசாலித்தனம், அதிகாரம், இந்த 4 சக்திகளும் ஒரே இடத்துல ஒன்னா சேரும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்காம எப்படி இருக்கும்? இந்த சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கையோட ஆசீர்வாதத்தினால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இப்போ நனவாக போகுது. குறிப்பா சொகுசையும் ஆடம்பரத்தையும் கொடுக்கிற சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு புது வீடு வாங்குற யோகமோ அல்லது ஒரு புது வண்டி வாங்குற பாக்கியமோ உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி பெரிய மதிப்புள்ள முதலீடுகள் செய்யறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். இது ஒரு செலவு கிடையாது, உங்க உழைப்புக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு பெரிய பரிசு. சுக்கிரனோட அருளால நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பாவே இந்த விஷயங்கள்லாம் கைகூடி வரும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான பகுதி, உங்களுடைய வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுவரைக்கும் உங்க வேலையில ஒரு மாதிரி மந்தமான நிலைமை, ஒரு சோர்வு, ஒரு உத்வேகம் இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ வெற்றி கிரீடம் சூட்டப்பட போற நேரம் வந்தாச்சு. இந்த மார்ச் மாசத்துல முதல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு புது சக்தி, ஒரு புது தெம்பு பிறக்கிறத நீங்க உணர்வீங்க. அதுதான் முதல் படி. அந்த புது உத்வேகத்தோட நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது உங்க திறமையும் உங்க உழைப்பும் உங்க மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அது 2வது படி. கடைசியா அந்த அங்கீகாரத்தோட விளைவா பதவி உயர்வும் புது பொறுப்புகளும் உங்களை தேடிக்கிட்டு வரும். குறிப்பா அதிகாரத்துக்கும் தலைமை பண்புக்கும் உரிய கிரகமான சூரியன் மார்ச் 15க்கு மேல உங்க 10ஆம் வீட்டுக்கு வரதால இந்த மாற்றங்கள் நடப்பது உறுதி. இந்த காலகட்டத்துல பணத்தை விட உங்க நற்பெயர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா இருக்க போகுது. நீங்க நேர்மையானவங்க, திறமையானவங்க, சொன்ன வாக்க காப்பாத்துறவங்கன்ற பெயர் உங்களை சுத்தி பரவும். இது எப்படின்னா, உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க கூட மத்தவங்க உங்களை பத்தி சொல்றத கேட்டு, ஓ அவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு 2வது தடவை யோசிக்காம உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி பேசினா அதுல எந்த சந்தேகமும் இல்லாம எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஏன்னா அவங்க உங்க திட்டத்தை மட்டும் நம்பல, உங்களையும் நம்புறாங்க. உங்க வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு உருவாகும். இந்த தொழில் வளர்ச்சியோட சேர்ந்து உங்களுடைய வருமானத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திடீர்னு ஒரு சம்பள உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய பொருளாதார நிலைய ரொம்ப வலுவாக்கும். அது மட்டும் இல்லாம சமூகத்திலையும் உங்க மதிப்பை ஒரு படி மேல உயர்த்தும். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல,
இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். சரி, இப்போ உங்க குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பார்க்கலாம். இங்கே ஒரு நிம்மதியான, இணக்கமான சூழல் உருவாக போகுது. பெரிய சண்டை சச்சரவுகளோ மன கஷ்டங்களோ இந்த மாசம் இருக்காது. ஒரு அமைதியான, சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேரோட மனசுல இந்த ஒரு கேள்வி ரொம்ப ஆழமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் காதல ஏன் வீட்ல எப்பதான் ஏத்துப்பாங்க? நான் விரும்பினவரோட ஏன் வாழ்க்கை இணையமா அப்படின்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். உங்க மனசோட இந்த ஆழ்ந்த ஏக்கத்துக்கு இந்த மாசம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது. ஆமாங்க, உங்க மனசுல இருக்கிற அந்த ஏக்கத்துக்கு பதில் கிடைக்க போற நேரம் இதுதான். உங்களுடைய உறவை பத்தி, உங்க விருப்பத்தை பத்தி, உங்க வீட்ல பேசுறதுக்கு இதுதான் மிகச் சரியான தருணம். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ உங்க வார்த்தைகள்ல கிரகங்களோட சக்தி இருக்கு. உங்க நேரம் நல்லா இருக்கிறதால நீங்க பேசும்போது அதுல ஒரு நேர்மையும் உண்மையும் தெளிவும் இருக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்தவங்க கூட நீங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. நீங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தையும் உங்க உணர்வுகளோட ஆழத்தையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருக்கிற இந்த வரிய உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க கிட்ட சரியான ஒரு காரணம் கூட இருக்காது. இது ஏதோ மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஜோதிட உண்மை இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கும்போது நீங்க முன்வைக்கிற விஷயங்கள் அவ்ளோ தெளிவாவும் நியாயமாவும் இருக்கும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களால கூட தர்க்க ரீதியா அதை மறுக்க முடியாது. உங்க விருப்பத்துக்கு அவங்க சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால நம்பிக்கையோட அமைதியா பேசுங்க. வெற்றி உங்களுக்கே. அடுத்ததா நம்ம மிதுன ராசி மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு பலன்களை பார்க்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து வெளியில வந்து ஒரு தெளிவான மனநிலைய எப்படி அடையறதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய வெற்றி உங்க விதியில எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி உங்க மனசுல நீங்களே உருவாக்கிக்கிற தேவையில்லாத சிந்தனைகள் தான். ஓவரா யோசிக்கிறதையும் தேவையில்லாம குழப்பிக்கிறதையும் மட்டும் தவிர்த்தாலே போதும். உங்க பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க விதியை நம்புங்க. உங்க தயாரிப்புல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். மிதுன ராசி பெண்களுக்கும் இல்லறசரிகளுக்கும் என் அன்பான வார்த்தைகள். உங்க மனசு எப்பவுமே ஓயாம எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மார்ச் மாசம் உங்க மனசுல ஓடுற அந்த கவலை புயல் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும். குழப்பங்கள்ங்கிற மேகமெல்லாம் விலகி மனசுல ஒரு தெளிவான வானம் தெரியும். அது நடக்குமா இது நடக்குமான்ற சந்தேகங்கள் எல்லாம் போய் இதுதான் என் முடிவு, இதுதான் என் பாதைன்னு உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும். அந்த தெளிவும் உறுதியும் தான் உங்க வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு வெற்றிகரமா கொண்டு போகும். இறுதியா உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் சில முக்கியமான வழிகாட்டுதல்களை பத்தி பார்க்கலாம். உடலும் மனசும் நலமா இருக்க வேண்டிய நேரம் இது. ஆரோக்கியத்தை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். பெரிய அளவுல உடல்நல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்ல. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கிரக வீடுகள் எல்லாம் தெளிவா இருக்கிறதால உங்க உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உட்பட எல்லாருமே இந்த மாசம் ஆரோக்கியமாகவும் பாசிட்டிவாவும் உணர்வீங்க. கடைசியா ஒரு சின்ன ஜோதிட விளக்கம். நாங்க இங்க சொல்றதெல்லாம் உங்க ராசிய, அதாவது சந்திரன் உங்க ஜாதகத்துல இருக்கிற வீட்டை வச்சு சொல்ற பொதுவான பலன்கள். ராசிய உங்க மனசோட பிரதிபலிப்புன்னு வச்சுக்கலாம். அது உங்க உணர்ச்சிகளையும் தினசரி செயல்களையும் காட்டும். ஆனா உங்க ஜாதகத்துல லக்னம்னு ஒன்னு இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையோட நிரந்தரமான பாதை, உங்க விதின்னு சொல்லலாம். இந்த ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டி மாதிரிதான். உங்க லக்னம் தான் முழுமையான வரைபடம். அதனால முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க இந்த பலன்களோட உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கறது உங்களுக்கு இன்னும் ஆழமான ஒரு புரிதலை கொடுக்கும். இந்த மாதத்தோட முழு பலனையும் இந்த 3 ஆசீர்வாதங்கள்ல அடக்கிடலாம். இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. முதல்ல வெற்றி உங்க பக்கம் இருக்கு. நீங்க செய்யற முயற்சிகளுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். 2வது, அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 3வதா, இது எல்லாத்துக்கும் மேல இறைவனோட ஆசீர்வாதம் உங்க பக்கம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்கு துணையா நிக்குது. இந்த 3ஐயும் முழுசா நம்புங்க. இந்த வார்த்தைகளை உங்க வழிகாட்டியா எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஒரு புது தெளிவு உங்களுக்கு காட்டும். ஆமாம், இந்த மாசம் உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள்லாம் விலகி உங்க எதிர்கால பாதை பளிச்சுன்னு தெரியும். அந்த பாதையில எந்த பயமும் இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க முதல் அடியே எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை நிச்சயம் வழி நடத்தும். எங்களோட இந்த ஆன்மீக பயணத்துல இணைஞ்சிருந்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்க நண்பர்களுக்கும் உதவும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஒருமுறை
ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்த மாதம் புதிய வழிகாட்டுதல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணையா இருப்பார். நன்றி, வணக்கம்.